ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீம்பாலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாடு கன்றுக்குட்டி போட்டு ஃபர்ஸ்ட் டே இல்லைனா செகண்ட் டே கிடைக்கிற பாலை தான் சீம்பால்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சீம்பாலில் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காவும் கொஞ்சம் பெப்பரும் நான் இடித்து இந்த சீம்பாலோடு கலந்துக்க போகிறேன். 500 ml பாலுக்கு நான் 300 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுவை கூடுதலாக வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லைனா சுகர் இன்னும் கொஞ்சம் 100 கிராம் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்த ஏலக்காவும் பெப்பரும் போட்டு நல்லா இது கலந்துக்க போகிறோம். நல்லா கலந்துக்கணும். இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி நல்லா கலந்துக்கணும். ஃபஸ்ட் டேன்ற பால்னால இது ரொம்ப திக்காக இருக்கும். செகண்ட் டே இல்லைனா தேர்ட் டே பால் கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்னஸ் கிடைக்காது. ஃபஸ்ட் டே பால் கிடைச்சா டெஃபினட்டாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் ஒரு மூடியை கவுத்தோ இல்லைனா ஒரு கிண்ணத்தை கவுத்துட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தை சீம்பால் கலந்து வச்ச பாத்திரத்தை அப்படியே போட்டு மூடி வச்சிடணும். 20 நிமிஷம் இது வேக விட்டு எடுத்து ஒரு கரண்டியோ இல்லைனா ஒரு நைஃப் எடுத்து குத்தி பாருங்கள். இது பிரேக் ஆகாமல் வந்துச்சுன்னா சீம்பால் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் மக்களே, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி உங்களுடைய ரிசல்ட் சொல்லுங்கள்.